ஏமா பெரியார் சொன்னதா சொல்லி ஒரு பெரிய மனுஷங்களுக்கு அவர் தகுதி இல்லை. அந்த மதிவதினியை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கெல்லாம். மதிவதினியை பத்தி மட்டும் இல்ல, நான் கேட்டேன் அதையும். ஏன்னா அவர் பேசின எல்லாமே மோசமான வார்த்தை தான். பெரிய மனுஷன், வயசானவங்க, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் அந்த ஆளை பார்த்தா தோணல. ஏன்னா ஒரு செயல், அதாவது ஒரு ஆள் மதிக்கப்படணும்னா அவங்க வாயில இருந்து வர வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்ககிட்டயே நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரிதான் இருக்கணும். அதாவது அந்த பிள்ளை அறிவார்ந்தோ இல்ல தத்துவ ரீதியாவோ தத்துவார்த்தமோ ஒரு கேள்வி கேக்குதுன்னா அதுக்கு சரியான பதில் சொல்லணும். ஏன்னா பதில் சொல்றதுக்கு மூளையில எதுவும் இல்ல, சரியான பதில் அவங்கள்ட்ட இல்ல. அதனால அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல். அது இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, வரலாறு முழுக்கதான். நைட்டிங்கேல் அம்மையா இருக்கட்டும், ஏன் அன்னை தெரசாவை கூட வெளியில ஒரு, அதாவது இந்த பெண்கள் தான் இந்த அளவுக்கு உலகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்ற அந்த பொது அறிவே இல்லை. அது அல்லாம இப்படி தூற்றுவது என்பது, அதாவது பெண்களை முடக்கிறது, அவங்கள பாலியல் குற்றச்சாட்டை சொல்றாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்பாங்க. ஆனா அதையும் கடந்துதான் பெண்கள் வெளியில வராங்க. இப்ப இருக்கிற இப்போ நம்ம கூட பேசிட்டு இருக்கிற, அதாவது நம்ம கூடனா பொதுவெளியில இயங்கிட்டு இருக்கிற பெண்களை பத்தியும் இது மாதிரிதான் பேசுறாங்க. அதாவது பெரியார் கர்ப்பப்பைய ஆறு தெரிஞ்சிரு, நீ இவ்வளவு பேரு ஓடெல்லாம் உறவு வச்சுக்கிட்டாதான் நீ என்னை ஃபாலோ பண்ணணும்னு அவர் எந்த இடத்துலயாவது சொல்லி இருக்கிறார். அதாவது இப்ப நமக்கு தெரிஞ்சே நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஆணை விட பெண் அதிகமா படிச்சு சம்பாரிச்சா கூட குழந்தைய பாத்துக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் வரும்போது பொண்ணுதான் வீட்டுல இருந்து அதை பாத்துக்க வேண்டியது. அந்த பெண்ணோட வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கு. ஒருவேளை உன்னோட வளர்ச்சிக்கு அது தடையா இருந்தா அது கூட தேவையில்லைன்ற மாதிரி சொன்னாரே தவிர எந்த இடத்துலயும் என்ன ஃபாலோ பண்ணா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல. அது மாதிரி இப்போ இந்த ரிதன்யா அதெல்லாம் வந்துச்சு பாருங்க, அதெல்லாம் இப்படி அதாவது இதுக்குள்ளாரே வாழணும், வாழ முடியல அப்படிங்கும்போது உயிரை மாற்றிக்கணும்ன்ற முடிவெல்லாம் எடுக்காத, உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி விருப்பம் இல்ல அப்படிங்கும் போது அதுல இருந்து விலகி வர்றதுக்கான ஒரு இது பெண்களுக்கு வேணும்னு சொன்னாரு. அதுக்காக அந்த ஆளு அதை எவ்வளவு கட்டுப்பாடற்ற உறவு நல்லா சொல்லியிருக்காங்களே. முட்டாளா பாகவத புராணமோ ஏதோ ஒரு புராணத்துல இருந்ததை எடுத்து காட்டிக்காரு, இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது படிக்காம செய்யாம நான் இன்னைக்கு வேற ஒரு விஷயம் பேசலாம்னு நினைச்சேன். இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அதை கேட்டதுமே இததான் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கடந்து போங்க, முடிஞ்சா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அதுக்காக தனி மனித தாக்குதல் எந்த வகையிலையும் யார் செஞ்சாலும் சரியில்லை.